கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நல்லா ஆண்டுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? நல்ல ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? சந்தோஷத்தோடு இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னத்தினாலே இந்த ஓய்வு நாளிலே வீட்டிலே கூடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நாங்கள் முழு மனதோடு தேவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பயபக்தியாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். எப்படி நம்ம திருச்சபையில் எவ்வளோ ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமோ, அதே போல தான் வீட்டில் நீங்கள் இருந்தாலும் கூட தேவ பிரசன்னம், தேவ மகிமை கூப்பிடுகிற யாவரிடத்திலும் கர்த்தர் வந்து இறங்கி வருவார், பிரசன்னத்தில் நடத்துவார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். வீட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் தேவ பயபக்தியோடு ஆண்டவருக்கு செய்த எல்லா நன்மைகள், கடந்த வாரம் முழுவதும் எல்லா அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து தேவனுக்கு நீங்கள் நாங்களும் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டுக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஒரு விசை இருந்த வண்ணமாய் முடிந்தவர்கள் முழங்கால் படிவிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் துதிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே ஒரு பிள்ளைகளாக நாங்கள் ஒரு மன ஆவியோடு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, அல்பா ஒமேகாவே இருக்கிறவராக இருக்கிறவரே, எங்களுக்காக வரப்போகிறவரே, எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்கள் கிருபையாய் இதை நடத்தினீரே, கண்மணி போல நடத்தினீரே, தயவாய் நீர் நடத்தினீரே. துதிக்கு பாத்திரராக கிறிஸ்துவே உண்மை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவிட நிரப்பி நல்லா ஆண்டவர் நல்லா மகிமைப்படுத்தணும். கொஞ்ச நேரம் நல்லா மகிமைப்படுத்துங்கள். உங்கள் இறுதிய மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக உங்கள் நாவுகள் துதிக்கட்டும். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாக, தேவ மகிமையின் பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கி வரும்படியாக எல்லாம் நல்லா மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே எனக்குள்ள வாங்க, என்னோட பேசுங்க. என் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் இன்னும் எங்களை சுத்திகரிங்க. கடந்த வாரத்தில் எங்கள் ஜெபத்தினாலே ஆண்டவரே எங்களை சுத்திகரித்தீரே, வேத வசனத்தினாலே நீர் சுத்திகரித்ததே. இன்றைக்கும் ஆண்டவரே எங்களை இன்னும் சுத்திகரிங்க, இன்னும் என்னை பலப்படுத்துங்க, இன்னும் எனக்கு சகாயம் செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய வசனத்தினாலே ஆண்டவரே என்னை தேற்றி மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த காலை தேவரும் ஒரு கிருபை எங்களுக்கு ஆண்டவரை கிருபையாய் கொடுத்த தேவனே, கிருபையாய் நடத்தின தேவனே, ஒவ்வொரு நாளும் கண்மணி போல எங்களை நடத்தினீரே. ஒவ்வொரு இரவு நேரத்திலெல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பாய் நடத்தினீரே. வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கொரோனாஸ் என்ற அந்த வியாதியோட அந்த மரண பயத்திலிருந்து எங்களை தப்பிமித்து காத்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் குடும்பங்களை பாதுகாத்தீரே, என்னை சுற்றிருக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை பாதுகாத்தீரே, எங்கள் தேசத்தை பாதுகாத்து வருகிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மனதோட ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுங்க. மனதார ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுங்க. எங்கள் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, எங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவுக்காரர்களுக்காக ஆண்டவரே, தேசத்தில் கூட அத்தனை ஜனங்களுக்காக நாங்கள் ஐக்கியத்தோடு பாரத்தோடு அவர்களுடைய சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சியின் குடும்பமாய் காணப்படுவதற்காக, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியத்திற்காக ஆண்டவரே ஜெயத்தை கொடுத்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அரசாங்கத்தின் நிமித்தமாக ஒரு நல்ல சாட்சியின் ஜீவியம் நாங்கள் கேட்கத்தக்க ஆண்டவர், நல்ல சாட்சியை நாங்கள் கேட்கத்தக்க ஒரு நல்ல அறிவிப்பு நாங்கள் கேட்கத்தக்க, சீக்கிரத்திலே இயல்பு வாழ்க்கை ஆண்டவரை நாங்கள் காணத்தக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கிருபையாய் தயவாய் பாராட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபையோரை நீர் பாதுகாத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீர் பாதுகாத்து வந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
காவல் டிபார்ட்மெண்ட் முதல் கொண்டு, மருத்துவ டிபார்ட்மெண்ட் முதல் கொண்டு, எல்லா சக ஊழியர் தூய்மை பணியாளர்கள் முதல் கொண்டு, எல்லா சக அரசாங்க ஊழியர்கள் முதல் கொண்டு தயவாய் 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 நடத்தி வந்ததுக்காக மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பசியோடு ஆண்டரே இருக்கிற பிள்ளைகளுக்கு போஜனத்தை கொடுத்து ஆதரித்து வந்தீரே. அரசாங்கத்தின் நிமித்தமாய், தனியார்கள் கம்பெனிகள் நிமித்தமாக ஆண்டரே ஒவ்வொருவரையும் நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளில் நீர் எங்களை நடத்தி வந்த, போஷித்த, காத்த கிருபைக்காக நாங்கள் மனதார இன்னும் ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் நன்றி சொல்லுவோமா? கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தை காத்தீரே, நடத்தினீரே, போஷித்தீரே. அதே போல் எங்களை சுற்றக்கூடிய எல்லாரையும் காத்து நடத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்தின ஒவ்வொரு வார்த்தைகள் நிமித்தமாய் நாங்கள் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தாவே, இந்த பாடல் ஆராதனை எங்களோடு இடைப்படுவீராக. தேவ மகிமையின் பிரசனம் சபையோருக்கு நிரப்புவீராக. ஆண்டரே, வல்லமையாய் நிரப்புவீராக, அதிகாரத்தோடு நிரப்புவீராக, அதிசயமாய் நடத்துவீராக, அற்புதமாய் நடத்துவீராக. இந்த வாரத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களையும் நிமித்தமாய், ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தமாய் கர்த்தர் ஆமை என்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நிறைவேற்றும்படியே ஜெபிக்கிறேன். எங்களை சுத்திகரிங்க, இன்னும் எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் ஆண்டவரே, எங்களை பலனுள்ள ஆவியினால எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, எல்லா உடல் சோர்வு, வசதிகள், விளைவினங்கள் எல்லாம் நீக்கி உற்சாகத்தோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா ஆமீன் சொல்றீங்க? வீட்டில் இருந்தபடியா ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா. நாம் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். எனக்கு முன்பாக கர்த்தர் நிற்கிறார். எனக்கு முன்பாக ஒவ்வொரு வாரத்தையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். என் உள்ளத்தை பார்க்கிற தேவன், அல்லேலூயா. அந்த உள்ளத்தை பார்க்கிற தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தி ஒரு பாடலை பாடுவோமா? ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி எண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி சொல்லி பாடப் போகிறோம். இம்மட்டும் நம்மை உதவி செய்த எபினேஸ்வர் இனிமேலும் இந்த பாடல் நிமித்தமாய் நமக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். அதே போல நமக்கு எண்ணற்ற பாரங்கள், எண்ணற்ற ஆண்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அல்லேலூயா, விசுவாசத்தின் பாதையிலே நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லாவது தீமைக்கும் ஆபத்துக்கும் கர்த்தர் விலக்கி நம்ம அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்கா கிருபைகள் இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்கா கிருபைகள் இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற வாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் எனக்கு எண்ணற்ற வாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணி அடங்கா கிருபைகள் இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே,
தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்கா கிருபைகள் கார். இன்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் நம் புயமே இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்கா கிருபைகள் தாய். இன்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். எத்தனை பேர் ஆண்டவரை துதி சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள்? அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்வது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே என் நாவிலே இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்தபடியினாலே, ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்தபடியினாலே, அநேக தீமையிலிருந்து நம்மளை பாதுகாத்தபடியினாலே, நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிற எல்லாவித தீமைய சக்தியிலிருந்து, ஆபத்திலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னும் விடுவித்து காத்தமைக்காக நாம் துதி சொல்லி வரும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்மை காத்துக் கொள்வாராக. துதிக்கிற ஜனங்கள் இடத்துல கர்த்தர் பிரியமா இருப்பாராக. எங்க துதி சத்தம் கேட்கிறதோ, எங்க உண்மையாக கர்த்தரை துதிக்கிறார்களோ, அவர்கள் நடுவில் கர்த்தர் பலமான அற்புதங்கள் செய்வார் என்பது நிச்சயம். அல்லேலூயா. துதிக்கிற ஜனங்கள் தேவனுக்கு தேவை. தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள் இந்த நாட்களில் நமக்கு தேவை. அல்லேலூயா. அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அல்லேலூயா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருப்பதினாலே நீர் எங்களுக்காக, என் குடும்பங்களுக்காக மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக, தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக, ஆண்டவர் குடும்பஸ்தர்களுக்காக, முதியோர்களுக்காக, மூத்தாடிகளுக்காக, ஆண்டவரே மூதாடிகளுக்காக செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவரே தடைப்படாது என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. அல்லேலூயா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு 10:42 சொன்ன போல சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற விசுவாசத்தோடு சொல்லுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பங்களில் மாத்திரமில்லை, என்னை சுற்றக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் எங்கள் ஜெபத்தினாலே நீர் சகலத்தையும் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த பாடலை உமக்கு நன்றி காணிக்கையாக செலுத்தி பாடுகிறேன் என்று சொல்கிறவங்க மீண்டும் ஒரு விசாரணுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? தேவரின் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பால தேவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பால தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவர் யார்? என் தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பால தேவன் யார்? தரிசனம்
நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரோ. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. மீண்டுமாக, தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரோ. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவனே நீர் சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நீர் செய்வதை தடுப்பவர். நீர் செய்ய நினைத்தது நீர் செய்வதை தடுப்பவன். எங்கள் தேவனே நீர் சகலமும் செய்ய. தேவனே உமக்கு பான தேவன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் வரலாம், எத்தனையோ தடைகளுக்கு உண்டான காரியங்கள் உங்களை எதிராக புறப்பட்டு வரலாம். எரிக்கோ மதிலை போல தடைகள் உங்களுக்கு வரலாம். துதிங்க, துதிங்க, நல்ல ஆண்டரை மகிமைப்படுத்தி துதிங்க. இந்த பாடல் வேளையில உண்மையாய் துதிங்க, தேவனை மகிமைப்படுத்தி துதிங்க. எனக்கு எதிராய் வருகிற தடைகள், என்னை சுற்றிக்கூடிய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற தடைகள், இந்த தேசத்துக்கு விரோதமாய் கொண்டு வருகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தின் நிமித்தமாய், இந்த பாடல் நிமித்தமாய் எல்லாம் தகர்த்து போடும் ஆண்டவரே, தகர்த்து போடுகிறோம் என்று ஜெபத்தோடு சொல்லுவான். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே நீர் சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? அப்படி எழுந்த நின்று ஆண்டவர் மகிமைப்படுத்துமா இருந்த வண்ணமாய் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சகலத்தையும் எனக்கு செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு மனுஷனும் தடைப்படாதென்று நான் வைராக்கியத்தோடு ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி சொல்லுவார். உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? நல்லா உணர்ந்து சொல்லுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்களின் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? எத்தனையோ கஷ்டங்கள் பள்ளத்தாக்கிலே நாம் இருந்தாலும், பஞ்சத்தின் காலங்களிலே நாம் கடந்து போனாலும் கூட, பசியின் பட்டினியுமாய் நாம் நடந்தாலும் கூட, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஒத்தாசை வருகிற பர்வதத்திற்கு நான் உங்களுடைய கண்களை ஏறெடுக்கும் பார்க்கும்போது
தூதர்கள் புசித்த அதே அந்த உணவை கர்த்தர் நமக்கு கொடுக்க சர்வ வல்லவராக இருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும் அல்லேலூயா தூதர்கள் உண்ணுகிற அந்த போஷிக்கிற அந்த உணவை அவர்களுக்கு திருப்தியாய் நடத்தினார். அல்லேலூயா நம்மையும் இந்த நாளிலே கைவிடாத தேவனாக கர்த்தர் புசித்து திருப்தியாய் நடத்துவதற்கு கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் சொல்லி இந்த சன்னத்தை பாடுவோமா? ஆமென். தூதர்கள் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாண்டு இந்த ஜனங்களை நேசித்தீரே. உம்மை போல் யாண்டு இந்த ஜனங்களை நேசித்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்மலையின் தேவனை, என்னை பாதுகாத்த தேவனை, வல்லமையும் மாட்சிமை நிறைந்த தேவனை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கிருபையாக தயவாக கொள்ளை நோய்களுக்கும் விசப்பூச்சிகளுக்கும் களவாடுகிற திருடர்களுக்கும் அல்லேலூயா எல்லாவித தீய சக்தியிலிருந்தும் எங்களை கிருபையாக தயவாக பாதுகாத்து வந்தீரே. கண்மலையானவரே, எங்களை காக்கிற தேவனே, அல்லேலூயா. I love you Jesus, I thanks Jesus எல்லாம் சொல்லுங்க இருக்கிற இடத்துல. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே எவ்வளவு அழகாய் நேசிக்கிறவரே, எவ்வளவு அழகாய் பாதுகாக்கிறவரே. ஒரு தகப்பனை போல எங்களுக்கு ஆண்டவரே செக்யூரிட்டியா இருந்து இரவும் பகலும் எங்களை காத்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சகல விதமான நன்மைகள் செய்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து தப்பித்து தேவனாக கிறிஸ்து நம்மையும் தேசத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும். உண்மையாய் எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போகிறீங்க? உண்மையாய் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால அவரை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவருக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அர்ப்பணித்து காணிக்கை செலுத்துகிற உங்கள் இருதயத்தில் வேண்டுதல் நிமித்தமாக கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை பேர் உண்மையா ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு நாட்களாக என் சுயத்தினால வாழ்ந்த வாழுகை போதும் ஆண்டவரே. இன்றைக்கு என் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் உங்களுடைய கரத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என் பேச்சு எல்லாம் உமதாகணும், என்னுடைய நினைவு உமதாகணும், என்னுடைய சித்தம் உமதாகணும். உங்களுடைய சித்தம் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அந்த சித்தை உமதாகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துங்க, ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. படியாகி ஆண்டவரே என்னை நான் தருகிறேன் என்று சொல்லுகிற எத்தனை பேருங்க ஆண்டவருடைய பாதத்துக்கு நேரம் அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோமா? என் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய என் ஆண்டவரே என்னை ஆறுதல் படுத்துங்க. என் இதயத்தில் கூடிய எல்லா கசப்புகள் காயங்கள் கட்டுங்க. என் கண்ணீரெல்லாம் துடைத்து ஆனந்த கழிப்பா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? அல்லேலூயா.
ஆளுகை செய்திடும் ஆவியானவரே, பலியாக தந்தேன் பரிசுத்தம் ஆனவரே. உண்மையாய் உணர்ந்து இந்த பாடலை பாடுமா? ஆளுகை செய்திடும் ஆவியானவரே, என்னை நான் உமக்கென்று பலியாக தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் நாட்கள் ஆனவரே. ஆவியானவரே, உணர்ந்து 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 ஆடுவோமா? என் நாட்கள் ஆனவரே, என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். ஒப்பு கொடுத்தவங்க சொல்லுவோமா? என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். ஒவ்வொரு நாளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நாள் முழுவதும் என்னை நீ நடத்தும், நாள் முழுவதும் என்னை வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்திடும் ஆவியானவரே, பலியாக தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, என் குடும்பத்திலே என் தேசத்திலே அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே. என் இதயத்தை காயம் கட்டும் ஆண்டவரே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்திடும் ஆவியானவரே, பலியாக தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, நாட்கள் ஆனவரே. ஆவியானவரே, ஆற்றல் ஆனவரே. தூய ஆவியானவரே, துதிக்கு பாத்திரமானவரே, பலியா என்னை தந்திருக்கிறேன் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை, எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. என் நினைவுகள், பேச்சுகள், சிந்தைகள் எல்லாம் உதாகட்டும். ஒவ்வொரு நாளும் மட்டுமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தாவே உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற அந்த வாஞ்சைகளை நடக்கும் ஆண்டவரே, நடக்கும் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இந்த உபத்திர வாழ்க்கை போதும் ஆண்டவரே என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, பாடுகளை சகிக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு என்று ஆண்டவரை உணர்வு தாரும் ஆண்டவரே.
இன்னும் ஆண்டவர் உங்களிடத்திலே கிட்டி சேர உமது பாதத்திலே ஆண்டவரே முத்தம் செய்வதற்கு வாஞ்சை உள்ள அத்தனை பாரம் உள்ள ஆத்துமாக்களை உயிர்ப்பியும் மறுரூபப்படுத்துங்க. புது மனுஷனாய் மாற்றுங்க, மனுஷியாய் மாற்றுங்க. உமக்கென்று முத்திரை மோதிரமாக காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்திலே அந்த சொந்தக்காரர்களால் அழைத்தவர்கள் மகிமைப்படுத்துங்க. அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து சகலத்தையும் அவர்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி இந்த நிமித்தமாய் நாமம் கொழுந்து விட்டு எறியத்தக்க விசுவாசத்திலே பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களோடு நீர் இருந்து எங்களை இந்த ஆராதனை முழுவதும் நடத்தி சென்று ஒரு மகிமையின் பிரசன்னத்தினாலே ஆளுகை கூட நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவராக நீர் எங்களை தொடர்ந்து ஒரு வார்த்தையினால மீதமுள்ள நேரத்தை நடத்தி தருவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்க வழி நேரத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எவ்வளவு பேர் உண்மையா ஆராதிச்சிங்க? எத்தனை பேர் சந்தோஷமா கர்த்தருக்கு நன்றி சொல்லி அர்ப்பணித்தீங்க? இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது உங்களோட ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணிக்கும் ஜீவியம் அவருக்கு தேவை. இப்பொழுது கூட உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுது கூட கர்த்தருடைய சமூகத்திலே பாஸ்டம் ஒரு பாடலை பாடும்போது நாம் ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்துகிற வேலை இது. நீங்கள் இருந்த வண்ணமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பாஸ்டம் ஒரு பாடலை பாட வரும்போது நீங்கள் மனவாஞ்சையாக இந்த காணிக்கை செல்லணும். உற்சாகமாய் கொடுங்க. கர்த்தர் பிரியமாக இருப்பார். கட்டாயமாக தயவு செய்து யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. துக்கத்தோடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனதில் கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதற்காக நீங்கள் கொடுங்கள். ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் கொடுக்குற காணிக்கை தற்போது இருக்கக்கூடிய காலங்களில் ஊழியக்காரரோட குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஊழியத்துக்கும் அது பஞ்சத்தில் கஷ்டத்தில் பாரத்தோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கும் ஆகாரம் அவர்களுக்கு போஷிக்க உங்கள் நிமித்தமாக போஷிப்பதற்காகத்தான் இதை செலுத்துகிறோம். உற்சாக மனதோடு கொடுப்போம். கருத்துங்கள் ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது பாஸ்டம் முன்பாக வந்து ஒரு பாடலை ஏறெடுக்கும் போது ஆண்டவருக்கென்று நீங்கள் காணிக்கை படைப்பீர்கள். எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அவர் கண்ணி மணி போல பாதுகாத்து உன்னதமானவரின் சர்வ வல்லவருடைய மரபில் பாதுகாப்பார். ஆமென். இந்த ஒரு பாடலை நம்மை எழுந்து நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி நம்மை பாடுவோம். அவர் செய்கையின் கீழ் அடைக்கலம் புகுவி நம் சிறகுகளால் மூடுவோம். அவர் செய்கையின் கீழ் அடைக்கலம் புகுவி நம் சிறகுகளால் மூடுவோம். தேவன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியின் கீழ் அடைக்கலம் புகுவி நம் சிறகுகளால் மூடுவோம். அவர் சத்தியின் கீழ் அடைக்கலம் புகுவி நம் சிறகுகளால் மூடுவோம். Praise the Lord. பாஸ்டமாக்கு நன்றி. காணிக்கை ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் போஷித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. அவங்க தேவைகள் குறைவுகள் எல்லாம் 2 மடங்காய் நிறைவாக்கிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில்
இந்த காணிக்கை படைத்த அத்தனை உள்ளங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க நல்ல பிதாவே. உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் கூட நம் ஆண்டுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளோ பேர் சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. நல்ல சிரித்த முகத்தோடு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேலை. இது வரைக்கும் நம்ம ஆண்டவரோடு பேசணும், அதானே உண்மையா இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவர் நமக்கு சகல நன்மைகள் செய்தபடியினால அவருக்கு நன்றி பலிகளையும் நன்றி காணிக்கையும் நாம் செலுத்தணும். இப்பொழுது நாம் விசேஷித்த வண்ணமாய் ஆண்டவரோடு பேசின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மோடு பேச அவர் விரும்புகிறார். ஆண்டவர் பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க? கர்த்தர் என்னோடு பேச விரும்புகிறார். அதுக்காக ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நான் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆவலோடு மகிழ்ச்சியாய் நான் கேட்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரோட வார்த்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கேட்பது மட்டுமல்ல, பயபக்தியாகவும் இருக்கணும். ஏனென்றால் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்பேன். அவரோட வசனத்தில் ஜீவன் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவரோட வசனத்தை யார் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தினாலே, அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார் என்றது நிச்சயம் நாம் மறந்துவிடக்கூடாது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை இப்பொழுதும் கூட நாம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் வேதத்தை வைத்திருப்பீங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்களாம் சந்தோஷமாக ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதாகமும் ரொம்ப முக்கியம். எனவே இந்த நேரத்தில் கூட கடைசி காலங்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு குடும்பத்தில் எத்தனையோ பேர் குடும்பங்களிலே பலவிதமான கசப்புகள், வேற்றுமைகள், பொறாமைகள், ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத செயல்கள், பாவங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாட்களிலே அவை எல்லாம் விட்டு இன்றைக்கு மனம் திரும்பி தேவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு குடும்பத்தோடு நாம் இணைந்து தேவனால் கட்டப்பட்ட குடும்பம் இன்றைக்கு வெற்றியுள்ள ஒரு பிள்ளைகளாய், தேவனுக்கு சமுதாயத்தில் அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இன்றைக்கு நீங்கள் இருப்பது ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி நிமித்தமாய் பரலோக ராஜ்யம் சந்தோஷமாய் இருப்பது போல இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் நிமித்தமாய், ஜெபத்தின் நிமித்தமாய் பரலோக ராஜ்யத்தில் இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார் என்ற நிச்சயம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்போம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் தியானிப்பதற்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கலாம், உடனுடையக்காரர்களாக இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களாக கூட இருக்கலாம். கிறிஸ்தவர்களாக நாம் ஏன் ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஜெபத்திற்கு ஏன் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு கொஞ்சம் சுருக்கமான கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் ஜெபத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் ஏன் கொடுக்க வேண்டும் என்றால், ஜெபம் என்பது தேவனோடு ஒரு சஞ்சரிக்கிற ஒரு காரியம். நோவா காலத்தில் தேவனோடு நோவா சஞ்சரித்தது, அதே போல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததாக பார்க்கிறோம். எனவே தேவனோடு ஒரு ஐக்கியம், ஒரு தொடர்பு, ஒரு உறவு என்பதற்கு ஒரு ஐக்கியத்தை நிமித்தமாய் கர்த்தரோடு பேசுகிற காரியம், ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, உறவு என்பதை போலத்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஜெபம் என்பது தேவனோடு சஞ்சரிக்கிற காரியம், தேவனோடு பேசுகிற காரியம். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளை அதை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தான் முடியும் என்ற ஒரு விசுவாசத்தின் வாஞ்சியில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தரோடு போராடி அவரிடத்தில் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம்தான் ஜெபம். ஜெபம் என்பது இன்றைக்கு ஒரு வெற்றியின் பாதையை காண்பிக்கிறது. எனவே இந்த ஜெபத்தினால அநேக நன்மைகளும் பெற்றுக்கொண்ட அநேகரை நாம் பார்க்க முடியும். ஜெபத்தினால ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஜெபத்தினால ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்க பார்க்க முடியும். ஜெபத்தினால அநேகர் தோல்விகளை வெற்றியாய் மாறினதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஜெபத்தினாலே வானமண்டல பொல்லாத சேனைகளோட கிரிகளோட ஆவிகளை நிர்மூலமாக்குவதற்கு வல்லமையும் அதிகாரத்தினாலே அதை பெற்றுக்கொண்டதாக அவனை சாத்தானை முறியடித்ததாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நேரத்திலும் கூட ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் தான் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் மாத்திரமல்ல நம்முடைய காரியங்கள் அங்கே நிறைவேற முடியும் என்று
தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய உலகத்துக்காக வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்காக வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்காக அவங்க நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், நம்ம தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம தேசம் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம தேசத்துக்கு ஒரு சேமத்தை கர்த்தர் கட்டளையிடணும். ஏனென்றால் அதே தேசத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறது என்று மறந்துவிடக்கூடாது. நாம் நல்லா இருந்தால் தான் மற்றவர்களும் நல்லா இருக்க முடியும். நம்ம நல்லா இருந்துட்டு மற்றவங்க வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு அர்த்தமும் கிடையாது. எனவே தான் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கமே மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தான் இந்த தேசத்தில் நம்ம தெரிந்து கொண்டார். அது என்று நாங்கள் மறந்துவிடாது. இதனால இவ்வளவு நாட்களாக நம்ம ஒரு அறிந்து ஜெபித்திருக்கலாம், அறியாமல் ஜெபித்திருக்கலாம், சுயநலமாக கூட நம்ம ஜெபித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு காலங்களில் நாம் காணப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நம்மை சுற்றிக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு அவர்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை சுற்றிக்கூடிய ஜனங்களுக்கு அவங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்கு மாத்திரமல்ல, அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் அவங்களுடைய பாதுகாப்பும் கூட, அவங்களுடைய எல்லாவித நன்மைகளுக்கும் நீங்கள் தான் உத்தரவாதமாக இருக்கிறீர்கள் என்று நமக்கு ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையை நம்ம கொடுக்கிறார். எனவே தான் தேவ ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால்தான் தன்னுடைய பிள்ளையை தானாக வளர முடியும் என்று சொல்வது போல, மற்றவர்களுக்காக, அவங்க நன்மைக்காக, அவங்க குடும்பத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, அவங்களுடைய சந்தோஷ சமாதானத்துக்காக நீ என்றைக்கு ஜெபிக்கிறீர்களோ, உங்கள் குடும்பம் என்றைக்கு ஜெபத்தோட ஆண்டுடைய சன்னிதானத்தில் போராடுகிறீர்களோ, அன்றைக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளும் நீ ஜெபிக்காமலே கர்த்தர் கொடுப்பார் என்பது நிச்சயம். அல்லேலூயா. எனவே தான் நம்ம வாசிப்போமாக இன்றைக்கு 1 தீமோத்தேயுவிலே 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிறது என்னவெனில், நான் உங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு அவன் ஒரு நிருபத்தை எழுதுகிறான். அந்த எழுதின நிருபத்தில் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு பிரதானமாய் புத்தி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எல்லாருடைய மனிதர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நான் பிரதானமாய் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லாருடைய மனுஷருக்காகவும் நீங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அவங்களுக்கு செய்யக்கூடிய வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி பலிகளையும் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 4 காரியத்தை ஒரு வசனத்தில் சொல்லலாம், அதுக்கு நமக்கு நேரமில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். எல்லா மனுஷருக்காக, உன் குடும்பத்துக்காக மட்டுமல்ல, உன்னை சுற்றிக்கூடிய ஜனங்களுக்கு மட்டுமல்ல, தேசத்தில் காணப்படுகிற எல்லா ஜனங்களுக்காக, இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் உலக நாடுகள் முழுவதுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 722 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறது இன்னும் சந்தோஷம்தான். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஜெபம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷ வியாதியில் இருந்தாலும் கூட அவன் சுகமாக முடியும். ஒரு பிசாசு பிடிச்சிருந்தா கூட அவன் விடுதலையாக முடியும். அவனுடைய குறைவுகள் கர்த்தர் சந்திக்க முடியும். ஏனென்றால் நம் தேவனாக கர்த்தர் சமீபத்துக்கு மட்டும் தேவனாக கிறிஸ்து அல்ல, தூரத்துக்கும் தேவனாக கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. நம்ம எங்கே ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் யாரை குறித்து நம்ம ஜெபிக்கிறோமோ நிச்சயமாக பதில் கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எங்கும் வியாபிக்கிற தேவன். கூப்பிட்ட இடங்களிலே அவர் சமீபமாக இருக்கிற தேவன். உண்மையாய் கூப்பிடுவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? சமீபமாய் வந்து இறங்கி மனதுருகி அவங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன். அதனால தான் இங்கே சொல்லப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில், நான் என் தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் ஒவ்வொரு காரியங்களுக்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக, அவங்களுடைய சூழ்நிலையை அறிந்து அந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பங்கள் ஏறெடுக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் அந்த விண்ணப்பத்தோடு தேவனோடு போராடி அதை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கத்தக்க, தேவன் அவர்களுக்கு செய்யத்தக்க, மனதுருகி இறங்கி செய்யத்தக்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஜெபம் வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் பாதையை காண்பிக்கிறது. நீ ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார்.
அது மாத்திரமல்ல, வேண்டுதல் சத்தம். தயவாய் பணிந்து குனிந்து ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே எப்படியாகலும் மனதிருக்கும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். தயவாய் ஆண்டுடைய சமூகத்தில், தயவாய் ஆண்டவரே நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்காக என்ன செய்யும்? வேண்டுதல் சொல்ல வேண்டும். கர்த்தர் செய்ய போகிற காரியத்திற்காக நீ ஜெபிக்கிற எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறாயோ, எந்த தேசத்திற்காக என்ன சூழ்நிலை அறிந்து நீ ஜெபிக்கிறாயோ, யாருக்காக பாடத்தோடு உத்தரவாதம் பண்ணி நீ அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாயோ, அந்த காரியத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுதே நீ நன்றி சொல்ல வேண்டும், ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும். இது தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவனுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில அவன் தலையில விழுந்த கடமை என்பது போல. அல்லேலூயா. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், எதை நீ செய்கிறாயோ இல்லையோ, நீ சாப்பிடுகிறாயோ, தூங்குகிறாயோ, வேலை செய்கிறாயோ, சம்பாதிக்கிறாயோ, அதில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ, அதே போல தேசத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும். உன்னை சுற்றிருக்கிற ஜனங்களுக்காக இவ்விதமாய் நீ ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த கடைசி காலங்களிலே, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே உங்களுக்கு எச்சரிப்பாகவும் நினைப்பாகவும் நினைப்பூட்டுகிற அந்த தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் மறந்து விடக்கூடாது என்பதை நான் நிச்சயத்தோடு வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவது காரியம், அங்கே இரண்டாவது யாருக்கு ஜெபிக்கணும் என்றால், குறிப்பாக நம் நாட்டை முழு ஆளுகை செய்யும் தலைவர்களுக்காக, அரசாங்கத்தில் உள்ள எல்லாவித பணியாளர்களுக்காக நாம் அனுதினமும் தவறாமல் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அங்கே 2வது வசனத்தில் 1 தீமோத்தேயு 2:2 வாசிங்க. நாம் எல்லாவித பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் எந்தவித தேசத்திலே நம் பகுதியிலே கலகம் இல்லாத ஆவிகளோடும் நல்ல அமைதி உள்ள தேசமாய் காணப்படுவதற்காக, நம்மை ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே நீ ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு அருமையாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பாருங்க. எல்லாவித பக்தியோடும் ஆண்டுடைய சமூகத்தில் நீ நிற்கும் போது, தேவ பக்தி அது உனக்கு தெளிந்த புத்தியா இருக்கணும். தேவ பக்தியோடும் பயபக்தியோடும் நல்ல ஒழுக்கம், தேவனுடைய முன்னாடி நிற்கும் போது, நீ ஜெபிக்கும் போது ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். ஒழுக்கம் கெட்டவர்களா இருக்கக்கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார், ஒழுக்கம் உள்ளவர்களாய். இதுவரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். இனி நல்ல ஒழுக்கம். இந்த ஜெபம் கர்த்தர் கேட்டு பதில் தர வேண்டும் என்றால், ஒரு ராஜாக்கள் மத்தியில் கர்த்தர் நல்ல திட்டங்களையும் ஆலோசனையும் நம் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்றால், நல்ல ஒழுக்கம் உள்ள ஜெபம், நல்ல ஒழுக்கம் உள்ள சன்னதிகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல், ஒழுக்கத்தோடு மாத்திரமல்ல, கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணும்படியாக, எந்தவித பிரச்சனைகள் இல்லாதபடி, சண்டைகள் இல்லாதபடி, அராஜகம் இல்லாதபடி, வன்முறைகள் இல்லாதபடி அமைதியில் உள்ள ஜீவனம் உன் வாழ்க்கை முழுதும், உன் சன்னதிகள் முழுதும் தேசம் அமைதியாய் காணப்பட வேண்டும் என்றால் நீ ஜெபிக்க வேண்டும். இந்த தேசம் நம் கரத்தில் நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அதிகாரம் உள்ளவர்களுக்காக, ராஜாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் கட்டாயமாக. அவங்களுடைய பாதுகாப்புக்காக, குடும்பங்களுக்காக, அவருடைய சன்னதிகளுக்காக, ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முழு பொறுப்புகளுக்காக நாம் தவறாமல் கட்டாயமாய் ஜெபிக்க வேண்டும் என்பது மறந்துவிடக்கூடாது. தயவு செய்து அனுபவக்குரியவில்லை. அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம்? ரோமர் 13ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. அதில் முழுவதும் வாசித்தீங்கன்னா, ராஜாக்கள் சில வேளையில் நமக்கு விரோதமாக எழும்பலாம், அரசாங்க அதிகாரிகள் விரோதமாக எழும்பலாம் கூட. ஆனால் அவர்களுக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரால் தான் முடியும். தானியேல் 2:21 அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவதும் அதுவும் கர்த்தருடைய சித்தம். அவருடைய காரியத்தில் தான் இன்றைக்கு ஆட்சி நடக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஆவியாத்ம சரீரம் இருக்கிறது. உத்தரவாதத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அவர்கள் நிமித்தமாக தேசத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஆட்சியை கர்த்தர் கொடுப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஏன் அப்படி ஜெபிக்க வேண்டும்? எதற்காக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், நம் தேசத்தில் சமாதானம் அடையவும், பாவங்கள் குறையவும், நாம் சகோதர சகோதரிகளாக ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெபிக்கும் போது, இது தேவனுடைய அழைப்பை பெற்ற நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில அவருடைய இருதயத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியாக தினந்தோறும் தவறாமல் நாம் ஜெபிக்கும் போது, இவர்களுக்காக உத்தரவாதத்தோடு நாம் உக்கரக்காரமாய் இருந்து நாம் ஜெபிக்கும் போது, அது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. நம்ம எவ்வளவு தசமமாக காணிக்கை எல்லாமே நம்ம கொடுத்த மணிக்கணக்கில் நம்ம ஜெபம் பண்ணுறதுலாம் முக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த காரியத்துக்காக தவறாமல் நாம் ஜெபிக்க வேண்டும்.
தேசத்தை உன் கருத்தில் வைத்திருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் உன் கருத்தில் வைத்திருக்கிறார். நம்ம நம்பிதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவங்களுக்கு கூட குடும்பங்களுக்கு உத்தரவாதம் நாம தான். அவங்களோட நல்ல பாதுகாப்பு, அவங்க நல்ல ஆயுசு நாட்கள், நல்ல திறமையான ஒரு ஆட்சி, ஜனங்களுக்கு ஏழை எளியவர்கள் பாராமல், நடுத்தர மக்கள் பாராமல் எல்லாருக்கும் சரிசமமான தன் சரீரத்தை சொந்த சரீரத்தை போல நேசிக்கிற அன்பின் நிமித்தமாக அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உத்தரவாதத்தோடு நாம் ஜெபிக்கும் போதுதான் தேசத்தில் ஒரு நல்ல சேமத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அல்லேலூயா. எனவே அங்கே 3வது வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் அவருடைய இருதயத்துக்கு பிரியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தினமும் தேவனுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கிற ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஸ்தோத்திரங்களும் ஜெபங்களும் ஏறெடுக்கும் போது தேவனுடைய இருதயத்துக்கு அவருடைய பார்வைக்கு நன்மையாகவும் அவருடைய இருதயத்துக்கு அது பிரியமாக இருக்கிறது. அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிற ஒரே காரியம் இதுவும் ஒன்று என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் செய்யும் இந்த ஜெபம் நாம் அழைத்த தேவனுக்கு முன்பாக அது நன்மையாய் காணப்படுகிறது. எனவே 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையாக இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களையும் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஐக்கியம், இந்த தேவனுடைய ஜனங்கள் நம்ம மாத்திரம் ஐக்கியமாக இருக்கணும்ட்டு இல்லை, தேசம் ஐக்கியமாக இருக்கணும். நம்ம எல்லாரையும் சொந்த சரீரத்தை போல அவர்களை நேசிக்க வேண்டும். உலக ரட்சகர் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், உங்களையே சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பதினாலே அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களையே நீங்கள் சிநேகிக்கிறவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் சிநேகிப்பதனால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ நமக்கு தெரியாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் நல்ல பழகுங்க. ஒரு சகோதர ஐக்கியம், சகோதரியோட ஐக்கியத்தை வைங்க. அல்லேலூயா. அந்த ஐக்கியம் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து, கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடன் கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மையாக இருக்கிறார். ஆண்டவரோட எப்பவுமே ஐக்கியமாக இருக்கணும். மக்கள் மத்தியில் ஐக்கியமாக இருப்பதை போல ஆண்டவரோடும் கூட நம்ம ஐக்கியமாக இருக்கணும். அவரை விட்டு விலகி தூரம் போகக்கூடாது. நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவரோட ஐக்கியமாக இருந்து ஜெபங்களில் ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கி அதுக்கு தான் வீட்டில் நீங்கள் முடங்கி கொண்டு இருந்தாலும் கூட இன்றைய குடும்பமாக ஐக்கியமாக இருந்து தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவரும் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்து போஷிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். மார்க் 1:35 பார்க்கும்போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அவர் என்ன செய்றார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த நேரத்தில் அந்த காரியத்தை அந்த ஜெபித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார். பிதாவோட ஐக்கியத்தை அங்கே காண்பிக்கிறது. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தை அங்கே காண்பிக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியமாக இருப்பதற்கு இந்த ஒரு கர்த்தருடைய சாட்சியை, இயேசு கிறிஸ்துவோட சாட்சியை நமக்கு முன்மாதிரியாய் காணப்படுகிறது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டுவதை மறக்கப்படாது. இயேசு எப்படி வாழ்ந்தார், எப்படி அந்த உலகத்தில் அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார், எப்படி அவரை வெறுத்தவர்களிடத்திலெல்லாம் சகோதர அன்பு சிநேகத்தை அவர் காண்பித்ததை போல நீங்களும் நானும் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை நிமித்தமாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். உங்கள் ஜெபத்திலே கர்த்தர் பதில் கிடைக்கும் வரைக்கும், உங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகி நிறைவேற்றும் வரைக்கும் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள்
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே அநேக ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் ஒரு ஐக்கியமாய் காணப்பட்டதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் அவர்கள் ஐக்கியமாய் இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனுக்கு முன்பாக நல்ல சாட்சியாய் இருந்ததாக பார்க்கிறோம். கபடமில்லாத ஒரு வாழ்க்கை, களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை, ஜெபம் பண்ணுவதில் உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதியான நம்பிக்கை ஆண்டவர் நிச்சயமா செய்வார், எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார், என் ஜெபத்துக்கு 100% பதில் கொடுப்பார் என்ற அந்த உறுதி, அந்த நம்பிக்கை கட்டாயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த உறுதியான இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த உறுதியான ஜெபம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அப்போஸ்தலர்களைப் போல வீடுகள் தோறும் அப்பம் பிற்பதைப் போல இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக வீடுகளில் இன்னைக்கு ஜெப வீடை போல ஜெபித்து கொண்டு உறுதியாய் நம்பிக்கையாய் நம் தேசத்துக்கு இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்பத்தக்க, அநேகருடைய சமாதானத்தை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்கத்தக்க, அல்லேலூயா, பிசாசுடைய கிரியைகளும் அழிக்கப்படத்தக்க உறுதியான ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே 12வது வசனத்தில் வாசிப்பேனால் அங்கேயும் சொல்லப்படுகிற வார்த்தை ஜெபத்திலே உறுதியாய் இருந்தார். ஜெபத்திலே உறுதியாய் இருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதே போல 2 ராஜாக்களில் அங்கே 20ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் அங்கே வாசிப்போம் என்றால் அங்கே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவனுடைய வீட்டு காரியங்களால் ஒழுங்குபடுத்தும்படியாக எசையா என்ற தீர்க்கதரிசி அனுப்புகிறார். உன் வீட்டு காரியங்களால் ஒழுங்குபடுத்தி கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வியாதி நிமித்தமாக அவர் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள மரணத்தை சந்திக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறாய் என்று சொல்லும்போது அவன் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி மன்றாட்டை ஜெபத்தை இருக்கிறார். எனக்கு உயிர் பிச்சை தாங்க ஆண்டவரே, என் வியாதியை குணமாக்கும் ஆண்டவரே, நான் உன் பார்வையிலே உத்தம இருதயத்தோடு இருந்தேன் அல்லவா, யாருக்கு எந்த பொல்லாப்பு செய்யாமல் நீர் கொடுக்கக்கூடிய எல்லா வார்த்தை நிமித்தமாக வசனத்தின் நிமித்தமாக நீர் உம்முடைய ஜனங்களை உத்தம இருதயத்தோடு நடத்தின அல்லவா, எந்த தீமை செய்யாத அளவுக்கு நான் உண்மையாக இருந்தேன் அல்லவா என்று சொல்லி அவன் ஜெபத்தோடு அழுது புலம்புகிறான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு மீண்டும் ஏசாயா அந்த தீர்க்கதரிசி அந்த அரண்மனையை விட்டு புறப்பட்டு வெளியே போவதற்கு முன்பாக அவனுக்கு மீண்டும் ஆவிதன் தேவனாக கர்த்தருடைய சமூகத்தில் அவனுக்கு ஒரு 15 வருஷத்தை மீண்டும் ஆயுசு நாட்டில் கொட்டிப்படுவதாக இருப்பாங்க. அவன் வியாதி நீங்கி சுகமானான். இன்றைக்கு உங்கள் தேசத்தில் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் உங்கள் சரீரத்தில் இப்போ கூட சில வியாதிகள் இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். எசேக்கியா ராஜா எவ்வளவு உத்தமத்தோடு சொல்கிறான், அவன் உங்களுடைய பார்வையில் உண்மையாக இருந்தேன், உத்தமத்தோடு இருந்தேன், என் வியாதியை குணமாக்க. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் செய்வார், 100% செய்வார். உத்தம இருதயத்தோடு விட வேண்டிய எல்லா பாவங்களை விட்டு ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையாக நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக 100% ஆண்டவர் இன்றைய காலங்களிலே அற்புதமாய் உங்களை குணமாக்குவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் இங்கே அடுத்த காரியம், ஜெபத்தின் நிமித்தமாய் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 28-29 வாசிப்போம். நாங்கள் சொல்லப்படுகிற வார்த்தை, யாக்கோப்பு லாபான் வீட்டிலிருந்து எல்லா உடைமைகளையும் அவனை சுதந்திரித்து கொண்டு அவனுடைய ஆசீர்வாதத்தோடு அவன் புறப்பட்டு வரும்போது தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவிட்ட பயந்து நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறான். 2 மணி பிள்ளைகளோடு அநேக ஆஸ்திகளோடு அவன் திரும்பி தன்னுடைய சொந்த இடத்துக்கு அவன் திரும்பி வரும்போது அந்த இரவு நேரத்தில் தனித்து போய் அவன் ஜெபம் பண்ணுகிறான். என் சகோதரர் நிமித்தமாக என் குடும்பத்துக்கு ஆபத்து வரும் என்று நினைத்து பயத்த நிமித்தமாக ஆண்டவரோடு போராடி ஜெபித்த நிமித்தமாக தேவன் விடியற்கால மாணவரும் அவனுடைய தொடை சந்தை தொட்டவுடனே அவன் தொடை சந்தை சொல்லிக்கிட்ட என்று பார்க்கிறோம். என்னை போராடி என்னிடத்தில் இவ்வளவு நேரம் நீ ஜெபம் செய்தது நிமித்தமாக, வேண்டிக் கொண்டது நிமித்தமாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று யாக்கோபை ஆசீர்வதித்தார். அன்று முதல் அவன் வாழ்க்கையில் அவன் சகோதரன் அவனோட ஒப்புரவாகி ஐக்கியமாகி அவங்களோட ஐக்கிய சிநேகத்தை காண்பிக்கிறது. எதற்காக? ஆண்டவருடைய சமூகத்தில் போராடணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறதா, தேவைகள் இருக்கிறதா, தேவ சமூகத்தில் போராடி நாம் ஜெபிக்கும் போது யாக்கோபோட குடும்பத்தை ஆசீர்வதித்த அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஏன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார்? ஏன் நம்ம தேசத்தில் ஒரு சேமத்தை
கொடுக்க மாட்டார். ஏன் தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் ஊற்ற மாட்டார்? நிச்சயம் செய்வார். அதே யாக்கோபோட தேவன் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்ம விசுவாச அறிக்கையோடு போராடி ஜெபிக்கணும். யாக்கோபு எவ்வளோ அருமையாக ஜெபித்ததை பார்க்கிறோம். விடிய விடிய ஜெபித்தார். எனவே அந்த ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் நமக்கு தேவை. ஜெபத்தின் மூலியமாக அடுத்தது பல தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவரால் முடியும். யோபோட குடும்பத்தில் 1ஆம் அதிகாரத்தில் யோபோட அங்கே சொல்லப்படுகிறது 10வது வசனத்தில் சாத்தான் அவனுக்கே சாட்சி வருகிறான். யோபோவை நான் அவன் குடும்பத்தை உபத்திரத்தையும் தீமையும் வியாதிகளையும் கொண்டு வர என்னால் முடியவில்லை. காரணம் என்றால் அவன் குடும்பத்தை சுற்றி நீ வேலையடைத்திருக்கிறாய். அவன் எப்படி உள்ள செல்வது என்று கர்த்தரிடத்தில் அவன் போராடுகிறான். ஏன் தெரியுமா? யோபு அங்கே 5வது வசனத்தில் வாசிப்போம்னா 1:5 யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவனோட பாவங்கள் ஒருவேளை செய்திருக்கலாம் என்பதற்காக ஆண்டுடைய சமுத்திர அனுதினமும் அவன் என்ன செய்வான்? அதிகாலையிலே இருந்து அவனுக்காக வழியிடுவான். வேலை உடன்படிக்கை நிமித்தமாக அவன் உண்மையாய் செய்தான், உண்மையாய் ஜெபித்தான், தகன பலியிடுகிறான் தேவனுக்கு முன்பாக. அந்த ஜெபமாகப்பட்டது அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில குடும்பங்களிலே வேலையடைக்கணும் என்றால் சங்கீதம் 91 3ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாய் நடத்தணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல சங்கீதம் 121:7 7வது வசனம், சங்கீதம் 127:7 பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், எல்லாவித தீமைக்கும் விலக்கி காப்பார். நீ சரியாய் ஜெபிக்கும் போது, உண்மையாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, உன் குடும்பத்தை மற்றவர்களுக்காக நீ ஏறெடுத்து ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை எல்லாவித தீமைக்கும் எல்லாவித தீமையான கிரிகளுக்கு உன்னை விலக்கி காப்பதாக இங்கே நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இங்கே சொல்ல கொலைசியர் 1ஆம் அதிகாரத்தில் 28-29 நம்ம வாசிப்போமானால், நீ ஜெபிக்கும் போது உன்னை சார்ந்திருக்கிறவர்கள், உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய ஜெபத்தை நிமித்தமாய் ஹல்லேலூயா அவர்களும் ரட்சிப்புக்குள், அவர்களும் தேவனுடைய சமாதானத்துக்குள் அவர்களும் நடத்துவதற்கு நீயே சாட்சியாக இருப்பதாக வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், நம்முடைய ஜெபத்தின் வாழ்க்கை, நம்மளுடைய சாட்சி ஜீவிய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களும் கூட என்ன செய்வார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கர்த்தரை நோக்கி வருவார்கள். நம்முடைய சாட்சியும் ஜீவியும் நம்முடைய ஜெபத்தின் ஜீவியத்தின் நிமித்தமாய் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களையும் ரட்சிப்புகள் நடத்துவார் என்பது சந்தேகமே இல்லை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு உண்மையாக ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, எனக்கு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, முதலாவது நான் என் தேசத்திற்காக, என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக, ஆண்டவரே ராஜாக்களுக்காக, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரமுள்ள யாவருக்காக நான் அப்படியே தவறாமல் நான் ஜெபிக்க ஆண்டவரை எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இது உங்களுடைய இருதயத்துக்கு ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே ஒரு பிரியமும் சமாதானமும் கொண்டு வரும்படியாக நான் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் கர்த்தாவே, இது என் தலையில் விழுந்த கடமை என்று நாங்கள் இப்பொழுது ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைத்த தேவனாக கர்த்தராக நீர் ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களை கிருபை பாராட்டுங்க. எல்லாரும் கண்களை மூடி நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தில் பலவிதமான நன்மைகளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், பலவிதமான தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் எல்லாவித நன்மைக்கு ஏதுவாய் என் ஜெபத்துக்கு பதில் தருவது மாத்திரமல்லாமல் எல்லாவித தீமையிலிருந்து கூட கர்த்தரை என்னை விலக்கி காப்பார் என்ற ஒரு நன்மை, ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார் என்ற நம்பிக்கை என் வாழ்க்கையில் உறுதியாக இருக்க இந்த ஜெபம் எனக்கு ஒரு நல்ல வழிவாசலை திறந்து கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அது மாத்திரமா நான் ஜெபிக்க நான் யாரை சுற்றி யாருக்காக ஜெபிக்கிறேனோ, யாருக்காக உத்தரவாதத்தோடு நான் ஜெபிக்கிறேனோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஒரு ரட்சிப்புக்கு, ஒரு சாட்சிக்கு, ஒரு மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று இந்த ஜெபத்தை நிமித்தமாய் கற்றுக் கொடுக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து கடந்த வாரத்தை போஷித்து ஆசீர்வாதத்தை நடத்துவது கூட இந்த வாரத்தையும் உங்களுடைய பிள்ளைகளை சகல தீமையிலிருந்து விலக்கி நன்மைக்கையோடு நடத்தி அநேக ஜனங்களுக்காக, தேசத்துக்காக தவறாமல் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஐக்கியத்தையும், தேவனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஐக்கியத்திலும், சமாதான சந்தோஷத்திலும், குடும்பத்தோடு இணைந்து அன்று சகோதரர்களாக இணைந்து அன்று ஜெபிக்கிற அந்த ஐக்கியத்திலும் எல்லாரும் தன் சரீரத்தை போல நேசிக்கிற அன்பிலும் தரித்திருக்க கிருபை தாங்க. எங்களையும் அவ்விதமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில்
ஒவ்வொருவரையும் எங்கள் தேசத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே இயல்பு வாழ்க்கை திரும்ப கர்த்தருடைய கரம் எங்கள் ஜெபத்தின் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல வித உபகாரம் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு சகோதர சிநேகத்தோடு உறுதியான ஜெபத்தோடு ஐக்கியமாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.